நம்மக்கிட்ட ஒரு வினோதமான பிராணிகள் விற்பனை மையம் இருக்கு. அந்த விற்பனை மையத்தில் 3 விதமான பிராணிகள் விற்கிறாங்க. முதல்ல பூனைகள் விற்கிறாங்க, கேட்ஸ், அதனால அது சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இரண்டாவது நாய்கள் விற்பனை செய்கிறாங்க, நாய்களை நம்ம டி அப்படிங்கிற குறிப்பாக எடுத்துக்கலாம். மூன்றாவதாக கரடிகள் விற்பனை செய்கிறாங்க, அதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட கேள்வியில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூனைகளின் எண்ணிக்கை நாய்களின் எண்ணிக்கையை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சி கிரேட்டர் தேன் டி. அடுத்தது நாய்களின் எண்ணிக்கை கரடிகளின் எண்ணிக்கையை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த வெளிப்பாட்டில் இப்படி எழுதியிருக்கோம். இதுக்கடுத்து நம்மளோட கேள்வியில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி கீழ் சி கூட்டல் டி கூட்டல் பி 1 கீழ் 3 இது 2ல் எது அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 வெளிப்பாடையும் நம்ம ஒப்பிட்டு இது 2த்தில் எதுக்கு அதிக மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போது இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம காட்சிபூர்வமாக பார்க்கலாமா? காட்சிபூர்வமாக பார்த்தா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பி இன் கீழ் சி கூட்டல் டி கூட்டல் பி 1 கீழ் 3 விட 1 குறைவாக இருக்கலாம், அல்லது அதிகமாக இருக்கலாம், அல்லது நிகராக இருக்கலாம். இது 3த்தில் எது சரியான விடை அப்படிங்கிறத இந்த காணொலியை இடைநிறுத்தம் செஞ்சுட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, நீங்கள் இப்போ யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காட்சிபூர்வமாக இந்த 2 வெளிப்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பியின் கீழ் சி கூட்டல் டி கூட்டல் பி அப்படிங்கிறது கரடிகளின் பங்கு. அதாவது இந்த பிராணிகள் வளர்ப்பு நிலையத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிராணிகளில் கரடிகளின் பங்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரடிகளோட ஃப்ராக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பங்கு 1 கீழ் 3 விட குறைவாக இருக்கா, அதிகமாக இருக்கா, நிகராக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நமக்கான விடை கிடைச்சிரும். சரி, இதை இப்போது காட்சிபூர்வமாக பார்க்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு படம் ஒன்று வரைகிறேன். முதல்ல 1 கீழ் 3 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது கரடிகளின் எண்ணிக்கை 1 கீழ் 3 விட அதிகம். இப்போது இதுதான் அந்த பிராணிகள் வளர்ப்பு நிலையத்தில் உள்ள 3 பிராணிகளை, அதாவது 3 பிராணிகளையும் சரி பங்காக பிரிச்சிருக்கோம். இப்போது கரடிகளின் எண்ணிக்கை 1 கீழ் 3 பங்கை விட அதிகம் அப்படின்னா இது 1 கீழ் 3 பங்கு. இந்த பங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த நீல வண்ணத்தில் இருக்கிறது தான் கரடிகளோட எண்ணிக்கை. இது கரடிகளின் எண்ணிக்கை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாய்களின் எண்ணிக்கை கரடிகளின் எண்ணிக்கையை விட அதிகம். அப்போது இந்த நீல பகுதியை விட நம்ம நாய்களின் எண்ணிக்கை பகுதி அதிகமாகவே இருக்கணும். இந்த வண்ணம் தான் நாய்களின் எண்ணிக்கை. ஆனால் இப்போ பூனைகளின் எண்ணிக்கைக்கு மிக மிக குறைந்த இடமே இருக்குது. ஆனால் நம்மளோட கேள்விப்படி பூனைகளின் எண்ணிக்கை இதை விட நாய்களை விட பெருசாக இருக்கணும். அப்போது நம்மளோட இந்த கூற்று தவறானது. கரடிகளின் எண்ணிக்கை 1 கீழ் 3 பங்கை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கிற கேள்விக்கு இது ஒத்து வரல. ஆக இது தவறானது. இந்த கரடிகளின் பங்கு, ஒட்டுமொத்த பிராணியில் கரடிகளின் பங்கு 1 கீழ் 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நாய்களின் பங்கு அதை விட அதிகமாக இருக்கணும், பூனைகளின் பங்கு அதை விட அதிகமாக இருக்கணும். இது சாத்தியமில்லை அப்படிங்கிறதுனால கரடிகளின் பங்கு 1 கீழ் 3க்கு அதிகம் இல்லை. சரி, இப்போது அடுத்தது 1 கீழ் 3க்கு நிகராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த கரடிகளின் பங்கு 1 கீழ் 3 பகுதிக்கு நிகராக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போது கடைசியாக இருக்கிறது இந்த 1 கீழ் 3 பகுதி முழுவதுமே கரடிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது முழுசாக கரடியாக இருக்குது. இந்த நீல வண்ணம் கரடியின் பங்கு. இப்போ நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, கரடியின் பங்கை விட நாய்களின் பங்கு அதிகமாக இருக்கணும். அப்போது கரடிகளின் பங்கு 1 கீழ் 3னா நாய்களின் பங்கு 1 கீழ் 3 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போது இந்த பகுதி தான் நாய்களின் எண்ணிக்கையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பூனைகளின் எண்ணிக்கைக்கு இடம் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம கேள்விப்படி பூனைகளின் எண்ணிக்கை நாய்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கணும். அப்போது இதுவும் தவறானது. கரடிகளின் எண்ணிக்கை 1 கீழ் 3க்கு நிகராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நாய்களின் எண்ணிக்கைக்கு இடம் குறைவாக இருக்கிறது. அடுத்தது 1 கீழ் 3 பங்கை விட குறைவானது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது கரடியின் பங்கு. கரடி 1 கீழ் 3 பகுதியை விட குறைவுன்னு எடுத்துக்கலாம். இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வரைகிறேன். 1 கீழ் 3 பங்கை விட மிக குறைவானது கரடிகளின் பங்கு. இந்த நீல வண்ணம் தான் கரடியின் பங்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமது கேள்வியின்படி நாய்களின் பங்கு சரியாக 1 கீழ் 3 பகுதி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நாய்களின் பங்கு கரடிகளின் பங்கை விட அதிகமாக இருக்குது. அப்போது இந்த வண்ணத்தில் இருக்கிறது நாய்களின் பங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
பூனைகளின் பங்குக்கு ரொம்பவே இடம் அதிகமாக இருக்குது. பூனைகளின் பங்கு நாய்களின் பங்கை விட அதிகமாக இருக்கணும். நாய்களின் பங்கை விட அதிகமாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் கூட நேராகவே பார்க்கலாம். இங்கே சீன் இருக்கிறது பூனைகளின் பங்கு, அதாவது சியின் கீழ் சி கூட்டல் டி கூட்டல் பி. பூனைகளின் பங்கு நாய்களின் பங்கை விட அதிகமாக இருக்கணும். இது அதிகமாக இருக்குது. டியின் கீழ் சி கூட்டல் டி கூட்டல் பியை விட அதிகமாக இருக்குது. அது கரடிகளின் பங்கை விட அதிகமாக இருக்கணும். இது கரடியோட பங்கு பியின் கீழ் சி கூட்டல் டி கூட்டல் பி. ஆக நம்ம கேள்வியில் கொடுத்த விதிப்படி இது சரியாக இருக்குது. அப்படின்னா கரடிகளின் பங்கு 1/3 விட குறைவான அளவே இருக்குது. இதுதான் நம்மளோட விடை. 1/3 தான் அதிக எண். அப்போது கரடிகளின் பங்கு 1/3 விட குறைவாக இருக்குது.